அன்பர்களே, இந்த பதிவில் நாம் அணுக்கோட்பாட்டிற்கும் வண்ண கோட்பாட்டிற்கும் வித்திட்ட ஆசீவக ஐயனார்கள் என்பது பற்றி பார்ப்போம். அண்டம் பிண்டம் நிறைந்து நின்ற ஆதிநாதனே போற்றி, அகண்ட பரிபூரணத்தின் ஆதி சாத்தனே போற்றி. அண்டத்தின் மூலத்தையும் பிண்டத்தின் மூலத்தையும் அறிந்து கொள்ளும் முனைப்பான முயற்சியில் தமிழர்களின் மெய்யியல் சமயமான ஆசீவகமும் ஆசீவகர்களும் தொடர்ந்து ஈடுபட்டு வந்தனர். அதன் விளைவாக பெருவெடிப்பு கொள்கைப்படி மூல அணுவை பிளந்து அதன் இறுதியான துகள் கடவுள் துகள் என்பது ஆசீவகத்தின் முடிவு. இதையே ஆத்திக உலகமும் ஏற்றுக்கொண்டுள்ளது. மூல அணுவின் அணுக்கருவில் வெடிப்பு ஏற்படுத்தியது வெளி என்று ஆசீவகம் கருதுகிறது. இதனை மெய்யியலாளர்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இவ்வாறான அணு சேர்க்கைகளால் தான் சூரியன், சந்திரன், பூமி மற்றும் ஏனைய கோள்கள், நட்சத்திரங்கள், மனித உயிர் சீவன்கள், பிற உயிர்கள், உயிரினங்கள் எல்லாம் தோன்றி அழிந்து மறைந்து மாற்றம் நிகழ்கிறது என்பது பற்றிய மூலாதார மூல அணு சிந்தனைகளும் அண்ட வானவியல் ஆய்வுகளும் பிண்ட உடலியல் ஆய்வுகளும் அன்று முதல் இன்று வரை ஆசீவகர்களிடம் இருந்து கொண்டே இருக்கின்றன. ஆசீவக தமிழ்கணிய அறிவர்களின் இச்செயல்கள் மகத்தானது. ஆசீவகத்தின் பார்வையில் அணுவே அனைத்திற்கும் மூலாதாரம். அது சீவனாகவும் சீவனாகவும் உள்ளது. அதாவது சிவமாகவும் சவமாகவும் இரண்டாக உள்ளது. அதுவே மூலாதார ஆதிநாதமெனும் பரமாணு. ஆசீவகமானது இயற்கையோடு பிணைந்த வேரோட்டம் கொண்டது. பூரண ஐயனார், மர்க்கலி ஐயனார், பக்குடுக்கை ஐயனார் ஆகிய மூவரால் தமிழர்களின் வாழ்வியல் முறைகளாக இருந்தவைகள் அவசியம் கருதி தமிழர்களுக்கான ஆசீவகம் சமயமாக தோற்றம் பெற்றது. இதை பின்பற்றுவோர் ஆசீவகர்கள் என அழைக்கப்பட்டனர். இம்மூவரில் பூரண ஐயனார் தற்செயல் கோட்பாட்டையும், மர்க்கலி ஐயனார் ஊழியல் கோட்பாட்டையும், பக்குடுக்கை ஐயனார் அணுவிய கோட்பாட்டையும் ஆசீவக சமயத்திற்கு கொடையளித்தார்கள். மனிதர்களின் மனக்கவலையை போக்குவதற்காகவும் அவர்கள் தங்களது பிறவி கடனை நீந்தவும் தனக்கு உவமை இல்லாத அறவாழ்வு வாழ்பவனை, அவ்வாறான தலைவனை பற்றி நிற்குமாறு உணர செய்வதே ஆசீவகம். ஒருவர் தன் வாழ்வில் சுமக்க இயலாத துன்பத்தில் இருக்கும்போது சுமை தாங்கியாக இருந்து தாங்கி பாதுகாப்பவர் சான்றோராகிய ஆசீவக துறவோர்கள். பௌத்த, ஜைன இலக்கியங்கள் பாலி பாகத மொழிகளில் ஆசீவகர்கள் பற்றியும் ஆசீவக கோட்பாடுகள் பற்றியும் கூறுகின்ற நிலையில் அதைவிட நுட்பமாகவும் திடமாகவும் விரிவாகவும் விளக்கமாகவும் தமிழ் நூல்களான மணிமேகலையும் நீலகேசியும் கூறுகின்றன. ஆசீவக சமய தமிழ் மரபு வேர்களும் விழுதுகளும் தென் தமிழகத்து மக்களிடையே வைரம் பாஞ்சி நிலை கொண்டுள்ளன. தமிழர்களை வருண அடிப்படையில் சாதிய, மனுசாத்திர, சூத்திர முறைகளில் அடிமைப்படுத்தும் கொடுமைகளை எதிர்த்து சிறிதும் விட்டு கொடுக்காது உறுதியான எதிர்ப்பு நிலை மாற்று சிந்தனை கொண்ட மெய்யியல் கருத்து
ஆயுதமாக களத்தில் வலம் வருவதுதான் ஆசீவகம். இழப்பதற்கு எதுவுமற்ற மக்களை பிணைத்திருக்கும் அடிமை சங்கிலிகளை உடைத்தெறிந்த அறிவு புரட்சியை செய்ததுதான் ஆசீவகம். அடிமைத்தன சாதிய படிநிலைகளை நியாயப்படுத்துகிற கடவுள் கோட்பாட்டை மறுத்தவர்கள்தான் நமது பூரண ஐயனார். அவரைப் போலவே மர்க்கலி ஐயனாரும் பக்குடுக்கை ஐயனாரும் திகழ்ந்தார்கள். தமிழர்களின் தத்துவ அறிதல் அவர்களின் வாழ்க்கை நிலையை, அதற்கான இயற்கையை அறிதலில் துவங்குகிறது. தமிழகத்தின் புவி வேறுபாடுகளின் மீது அமைந்த திணை வாழ்க்கை முறையில் உருவான எளிமையான தத்துவ அறிதல்தான் அணு கோட்பாட்டை உருவாக்கியது. அணுக்களால் ஆன அண்டம் விரிவடைகிறது. அதே சமயம் ஆதி அணு அழிவதில்லை. அணுக்கள் யாவும் விண் நட்சத்திரங்களில் இருந்துதான் பூமிக்கு வந்தடைந்தன எனும் உண்மையினை விஞ்ஞானிகள் உணர்த்தியுள்ளனர். தொல்காப்பிய ஐந்திர மரபு, கபிலரது எண்ணியம், ஐம்பூத கோட்பாட்டின் மருத்துவ கோட்பாடான தேகவாதம், தந்திர கோட்பாடு போன்ற பல்வேறு தமிழர் அறிவு மரபுகள் தோன்றிய முறை பற்றிய ஆய்வு விளக்கங்கள் நம்முன் இருக்கிறது. ஆசீவகத்தின் நிறுவனர்களும் தலைவர்களுமான ஐயனார்கள் வண்ண கோட்பாட்டின் கருமை, கருநீலம், பசுமை, செம்மை, வெண்மை ஆகிய பல வண்ண பிறப்புகளை கடந்து கலிவன் பிறப்பாகிய நல்வெள்ளை நிலையை அடைந்து 6 வேறு படிநிலைகளை கடந்த துறவிகள் ஆவர். இது சமய நெறியை பின்பற்றியோரின் படிநிலை வளர்ச்சியில் வந்த உயர்நிலை எனும் இச்செய்திகளோடு மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி.